புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். சிந்தனை: திருமுழுக்கு யோவான் தன் போதனையில் அசைக்க முடியாத துணிச்சல் கொண்டவராகவும், கடவுள் முன் பணிவு கொண்டவராகவும், தான் அறிந்த உண்மைக்கு உண்மையுள்ளவராகவும் இருந்தார். ஆயினும் இந்த புனித பண்புகள் அவரை ஏரோதின் பிடியில் இருந்து காப்பாற்றவில்லை. ஏரோது ஒழுக்கத்தில் பலவீனமானவனாகவும், அரசியலில் அச்சம் கொண்டவனாகவும், மனம் மாற மறுத்தவனாகவும் இருந்தான். இறுதியில் ஏரோது யோவானை சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமான மனைவி மற்றும் அவளுடைய மகளின் தூண்டுதலால் அவரை கொலை செய்யவும் துணிந்தான். இப்போது வெற்றி பெற்றவர் யார்? ஏரோதா, யோவானா? உலகத்தின் பார்வையில் ஏரோது வென்றதாகவே தோன்றும். ஆனால் யோவான் துன்புறுத்தப்பட்டதோடு இரத்தச் சாட்சியமாக மரித்தார். எனவே உண்மையான வெற்றி யோவானுக்கே. அவருடைய வெற்றி துன்பத்தில் இருந்து தப்பித்து கொள்ளாமல் உண்மைக்கும் ஏரோதின் மீது கொண்டிருந்த அன்பிற்கும் ஏரோதின் ஆன்ம மீட்பிற்கும் பிரமாணிக்கமாக இருந்ததில் தான் அடங்கியிருந்தது. இந்த தியாக அன்பே உயிரையும் இழக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக உண்மையை பேச தூண்டியது. யோவானின் மரணத்தையிட்டு இயேசு ஆழ்ந்த துயருற்றார். அந்த இழப்பு உண்மையானதும் வேதனை நிறைந்ததுமாகும். ஆயினும் நம்பிக்கையற்றதாயில்லை. யோவானின் சீடர்களும் அன்பினால் அவருக்காக புலம்பினர். அவர் பலருடைய வாழ்க்கையை மாற்றியிருந்தார். இயேசுவின் பணிக்கும் வழியை ஆயத்தப்படுத்தினார். அவரை பற்றி இயேசு கூறுகின்றார், பெண்களிடம் பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை. மத்தேயு 11:11. யோவானின் மரணம் துயரமானது அல்ல, அது பொருள் நிறைந்தது. அவர் உண்மைக்காகவும் அன்புக்காகவும் மெசியாவுக்காகவும் இறந்தார். ஆழமாக அன்பு செய்யப்பட்ட பலரின் மனதை தொட்ட ஒருவராக அவர் இறந்தார். வெறுப்போடோ குழப்பத்தோடோ அல்லாமல் துணிவோடும் இரக்கத்தோடும் கொள்கை பிடிப்போடும் அவர் இறந்தார். அவருடைய பணி வல்லமை மிக்கதாயிருந்தது. ஆனாலும் அருள் நிறைந்த அவருடைய இரத்தச் சாட்சிய மரணம்
அதைவிட வலிமையானதாக இருந்தது. திருமுழுக்கு யோவானைப் போல துணிச்சலுடனும் பணிவுடனும் உண்மை பற்றுடனும் ஒவ்வொருவரும் தத்தமக்குரிய விதத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவானின் வாழ்வு தூய்மைக்குரிய ஒரு முன்மாதிரியாகும். நம்மால் அவரில் நம்மை காண முடிகிறதா? செபம். ஆண்டவரே, நீர் யோவானுக்கு அருளிய துணிவையும் அன்பையும் எங்களுக்கும் தாரும். ஆமென்.